9வது 10வது இடத்துல இருக்கக்கூடியவங்க கணவருடைய இந்த மாதிரி பண்புகளை பற்றி மாத்திரம் சொல்லுகிறார்கள். 11வது பெண் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா எல்லாத்தையும் அப் டு டேட் சொல்றாங்க. அபூ ஸரா என்பதுதான் என்னுடைய கணவருடைய பெயர். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று வர்ணிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா அவர் என்னுடைய காதுகள்ல ஆபரணங்கள் தங்கத்தினால ஜொலிக்க வச்சாரு. ரொம்ப காசுக்காரர் அவரு. அதனால என்னுடைய காதுல எல்லாம் அப்படி தங்கத்தினால ஆபரணங்களால அப்படி ஜொலிக்க வச்சாரு. எனக்கு ஆசையா நான் எதெல்லாம் சாப்பிடுவேனோ அதை எல்லாத்தையுமே எனக்கு கொண்டு வந்து தருவாரு. ஆசையா எனக்கு சாப்பிடுவதற்கு கேட்கிற அத்தனையும் தரக்கூடிய ஒருவராக அவர் இருந்தாரு. அதெல்லாம் தந்து என்ன அப்படி பூரிக்க வச்சிருவாரு. என்னடா இது இப்படி நடக்கிறாரு? இரு பெண்களுக்கு நகைகள் அதெல்லாம் விருப்பம் இல்ல, தங்க நகைகள் அது மாதிரி விருப்பம்ங்கிறதுனால பெரும்பாலும் அப்படி விருப்பமா இருக்கு. அந்த விருப்பமாக இருக்கிறதுனால எனக்கு நகைகளை எல்லாம் அள்ளி தருவாரு. அதே மாதிரி எனக்கு விருப்பமான எல்லா சாப்பாட்டையும் கொண்டு வந்து தருவாரு. அவர் என்ன திருமணம் முடிச்சதுல இருந்து என்னுடைய மனம் ரொம்ப நிறைவாகவே இருக்கிறது, எனக்கு ரொம்ப நான் நிறைவாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு ஒரு மலை குகை பகுதிகளில் நான் என்னுடைய குடும்பத்தாரோடு ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன். இப்படி ஆடு மேய்ச்சிக்கிட்டு சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்ன கண்டு என்ன பண்ணாருன்னு கேட்டா திருமணம் முடிச்சுக்கிறதுக்கு கேட்டு என்னை திருமணம் முடித்துக் கொண்டார். அப்படி திருமணம் முடித்துக் கொண்டு என்னை கொண்டு வந்து அவருடைய பண்ணை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் என்ன சொல்றாங்கன்னா நான் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, அவர் பெரிய ஆள் தான். நான் ஒரு சாதாரணமான ஒரு பொம்பளை. நான் என்னுடைய குடும்பத்தோட இந்த மலை குகைகள்ல மலை மேடுகள்ல ஆடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்ச ஒரு கேஸ் அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் நான். என்ன திருமணம் முடித்து கொண்டு வந்து அவருடைய மிகப்பெரிய பண்ணை வீட்டில் வாழ செய்தார். அவரிடத்துல நான் எதையுமே ஓப்பனா பேச முடியும். இதெல்லாம் பாருங்க, இந்த பொம்பளை சூட ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் அப்படி வார்த்தை எடுத்த மாதிரி சொல்லுவா. எனக்கு ரொம்ப நல்லா வாழ வைக்கிறாரு, எனக்கு தேவையான எல்லாத்தையும் தந்தாரு. நான் சாதாரணமான ஒரு ஆள் தான். ஆனா என்ன கொண்டு வந்து சாதாரணமானவங்க வைக்காம நான் ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்ன கொண்டு வந்து பண்ணை வீட்டுல மாடு மாளிகையில வாழ வச்சாரு. அப்படி வாழ வைக்கிறது மட்டுமல்லாம நான் எதையுமே அவர்கிட்ட போய் ஓப்பனா பேசுவேன். என்ன அலட்சியப்படுத்தவே மாட்டார். ஏதாவது போய் பேசுற, நீ எல்லாம் பேசலாமா? நீ எப்படி சிலாக்கள் இருப்பாங்க திருமணம் முடிச்சு 60 வருஷமா இருக்கும். இந்த 60 அவனோட பிள்ளைகளே திருமணம் முடிச்சு பேர பிள்ளையும் பார்த்திருப்பாரு. அந்த நேரத்தில் உட்கார்ந்துகிட்டு நீ எல்லாம் எப்படி இருந்த ஆள் தெரியுமா, உன்னையெல்லாம் நான் கல்யாணம் கட்டி கொண்டு வந்து ஆளாக்கி வச்சிருக்கிறேன், எனக்கு முன்னாடி நீ எல்லாம் பேசுற, சண்டை ஒன்று வந்தா சொல்லிடுவாரு, நீ எல்லாம் எனக்கு முன்னாடி பேசலாமா அப்படின்னு. இது எப்ப நடந்திருக்கு? இந்த ஆளுக்கு 60 வயசா இருக்கும். 20 வயசுல நடந்திருக்கு. 20 வயசுல நடந்தது 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா உன்னை எப்படி வாழ வச்சேன்னு தெரியுமா? நீ என்ன வாழ வைக்கிறது? அது நீ வாழ வைக்கலன்னா அவ செத்து போயிருப்பாளா? நீ வாழ வைக்கலாம், அல்ல இன்னொரு வாழ்க்கையை கொடுத்திருப்பான், அவ்வளவுதான். என்னாலதான் நீ எல்லாமே, நான் இல்லாட்டி நீ எப்படி இருந்திருப்ப தெரியுமா, நான் இல்லாட்டி நாசமா போயிருப்ப தெரியுமா? இந்த மாதிரி தன்னுடைய அந்த கெத்த காட்டுறதுக்காக இப்படி பேசக்கூடிய பல பேரை பார்க்கலாம். மனைவியை பேச விடவே மாட்டாங்க, வாய் திறக்க விட மாட்டாங்க, எதை பேசினாலும் தடுப்பார்கள். இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா நான் அவர்கிட்ட போய் எதையும் பேச முடியும், அபூ ஸரா போய் ஓப்பனா எதையும் எனக்கு பேச முடியும். அதற்கான வாய்ப்புகளை அவர் தந்தார். என்னை எந்த நேரத்திலையுமே அவர் அலட்சியப்படுத்தியதே இல்லை. அதே மாதிரி நான் தூங்குவேன், முற்பகல் வரைக்கும் தூங்குவேன். என்ன அவர் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். என் தூக்கத்தை கலைப்பதற்கு யாருமே இல்லை. நான் காலையில தூங்க ஆரம்பிக்கிறேன்னா நான் நல்லா முற்பகல் வரைக்கும் தூங்குவேன். என் தூக்கத்தை கலைக்கிறதுக்கோ என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கோ யாரும் இல்ல. மாமியார் வீட்டுல ஒரு மருமகள் தூங்கினா எப்படி இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாள் தூங்கினாலும் இந்தா வந்தது இதுக்கு தான், தூங்குறதுக்கு. எங்கேயோ அவனை உம்மள வீட்டுல தூங்க வேண்டியதை இங்க எழுத்து கொண்டாந்து விட்டு நம்ம வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காள். ஏன்னா நிறைய மாமியார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது கேட்டா அவ மருமகளா இருக்கும் போது கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான். மாமியார் மருமகளா இருந்திருப்பாங்கல்ல, நம்ம மாமியார் நம்மளை என்ன பாடுபடுத்துறாங்க, எவ்வளவு அநியாயம் பண்றாங்க அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பா. அவ மாமியார் ஆனதுக்கு பிறகு அவ மாமியாராகவே ஆயிரும். அப்ப என்ன திருப்பி அந்த அவளுக்கு செஞ்சதையெல்லாம் ரிப்பீட் வர்றவளுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த பெண் கொடுமைங்கிறது ஆண்களால் பெண்களுக்கு செய்யப்படுகிறது என்பதை தாண்டி பெண்களே பெண்களுக்கு செய்வதும் அதிகமாக நடக்கும். இந்த மாமியார் மாமியார் மாமியார்னு அப்படி ரொட்டேஷனா வந்துகிட்டு இருக்கும்ல, அப்படி செய்வாங்க. அப்ப மாமியார் வீட்டுக்கு ஒரு மருமகளா போய் முடிய அவளை மகளாக பார்ப்பதை விட்டுவிட்டு பெரும்பாலும் என்ன நினைச்சுக்கிறாங்க கேட்டா மகனுக்கு பொண்ணு பார்க்கறதை விட தன்னுடைய வீட்டுக்கு தேவையான ஆள் யாரு, மாமியாருக்கு கட்டுப்பட்டு போயிடணும், சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறானே, அப்படி அடங்கி போயிடணும், எதிர்த்து பேசிடக்கூடாது. இந்த மாதிரியான கேரக்டர் நிறைய தேடுறதை நீங்க பார்க்க முடியும். என்ன காரணம் கேட்டா தேடும் போதே அடிமையாக இருக்கணும். அக்மார்க்கு அடிமையாக இருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் நினைச்சுக்கிட்டு தேடுவாங்க. இதுவெல்லாம் இஸ்லாமிய வட்டத்துக்குள்ளே வராது. அதே மனசுல வச்சுக்கிறீங்க. அவரவருக்கு அவரவருடைய சுதந்திரத்தை வாயாடிம்பாங்க. ஆமா வாயாடி, இப்ப என்ன பிரச்சனை? மார்க்கத்துக்கு முரணாக அவள் நடந்தால் அது பிரச்சனை. அவளுடைய உரிமையை கேட்க வந்தால் வாயாடி என்று சொல்கிறார்கள் என்றால் கணவன் இதுக்கு அவளுக்கு போட்டு அடிக்கிறதா, அவளுடைய நியாயத்தை புரிவதா? நிறைய இடத்துல நியாயத்தை புரியவே மாட்டோம். எங்க அம்மா பேசினா நீ எதிர்த்து பேசிருவியா, எங்க அப்பா பேசினா நீ எதிர்த்து பேசிருவியா? அப்ப அதே மாதிரி நம்ம அவளுடைய அப்பாவுக்கு எதிர்த்து பேசுவோம்ல, அவருடைய அம்மாவுக்கு எதிர்த்து பேசுவோம்ல, அந்த நேரத்தில் நம்ம ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம்? குடும்பங்களுக்குள்ள ரெண்டு பக்கமும் இருக்கிறது. ஜனநாயகம்ங்கிறது என்ன?
அங்கேயும் இருக்கணும் இங்கேயும் இருக்கணும். அந்த ரெண்டையுமே பார்க்க மாட்டோம். நம்ம தரப்பை மட்டுமே நம்ம பார்க்கிறோம். அவங்க தரப்பினுடைய நியாயத்தை சீர்தூக்கி பார்க்கவே மாட்டோம். இவங்க அபூ ஸர்உடைய மனைவி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் வந்து தூங்கினேன்னா என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு கூட யாரும் இல்லை, நான் என் பாட்டுக்கு நான் தூங்குவேன், என்ன யாரும் கேட்க முடியாது என்று சொல்லிவிட்டு, நான் சாப்பிட்டாலும் நான் சாப்பிட்டாலும் சரி, நான் குடிச்சாலும் சரி, நான் எவ்வளவு விரும்புகிறேனோ அந்த அளவுக்கு சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று சொல்லிட்டு, என்னுடைய கணவருடைய தாயார் உம்மு ஸர்உ எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இங்க என்ன கவனிக்கணும்னா, கணவனை பத்தி மாத்திரம் அந்த அம்மா சர்டிபிகேட் கொடுக்கல. கணவனுடைய தாய், கணவனுடைய பிள்ளை, அவர மூத்த மனைவிக்கு கிடைச்ச பிள்ளை, எல்லாத்தையும் பத்தி அந்த அம்மா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவருடைய தாயார் உம்மு ஸர்உ எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, அவர்களுடைய வீட்டு களஞ்சியம் எப்பயுமே வந்து நிறைஞ்சே இருக்கும், அவங்களுடைய வீடு வந்து ரொம்ப விசாலமானதாக இருக்கும். இதை மட்டும் தான் சொல்றாங்க. வேற எந்த குறைகளையுமே அந்த அம்மாவை பத்தி இந்த பெண்மணி எங்கேயுமே பேசல. என்னுடைய கணவருடைய தாயார் ரொம்ப விசாலமான வீடு இருக்கும், களஞ்சியம் நிறைஞ்சிருக்கும், மற்றவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காக அப்படி வச்சிருப்பாங்கிறதுக்காக சொல்லிவிட்டு மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவருடைய புதல்வர் இப்னு அபீ ஸர்உ எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவங்க இரண்டாவது அல்லது மூணாவது மனைவியா இருந்திருப்பாங்க. மூத்த மனைவிக்கு பிறந்த பிள்ளையை பற்றி தான் இந்த அம்மா பேசுது. என்னுடைய கணவருடைய மகன் இப்னு அபீ ஸர்உ எப்படிப்பட்டவர் என்று சொன்னா, அவருடைய படுக்கை, அவருடைய பெட்ரூம் ரொம்ப அழகா இருக்கும். ஒரு சின்ன பெட் தான் அவருடையது, ஆனா ரொம்ப சூப்பரான பெட்டா இருக்கும். அப்படி வீட்டையே வர்ணிச்சு வீட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிற அளவுக்கு இந்த அம்மா சொல்லுது. வீடு பெட் வந்து ரொம்ப மிருதுவா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கோரை புட்களை வைத்து அடிக்கிறது மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பெட்டு. ஏன்னு கேட்டா, அவர் வந்து ஒரு சின்ன பையன் தான், பெரிய கொளுத்த பெருத்த ஆளெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன பையனுங்கிறதுனால அவருடைய அளவுக்கு, அவருடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி கனகச்சிதமாக அது அவருடைய அந்த பெட்டையெல்லாம் அவர் அமைச்சிருப்பாரு. ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய ஒரு சப்ப இறைச்சி துண்டு போதும் அவருக்கு, அவருடைய பசி போயிடும். நிறைய எல்லாம் சாப்பிட மாட்டாரு, கொஞ்சமா தான் சாப்பிடுவாரு. அவருடைய வாப்பா வந்து எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் அவருடைய சாப்பாடு குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய கணவருக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறது. அந்த பின்த் அபீ ஸர்உ அவங்க எப்படிப்பட்டவங்க என்று சொல்லும் போது, தன்னுடைய தாய் தந்தையருக்கு ரொம்ப கட்டுப்பட்டு நடக்கிற புள்ளவ. அவ எப்படிப்பட்டவன்னு கேட்டா, தன்னுடைய தகப்பன் சொன்னா கேட்டுக்கிறவா, தன்னுடைய தாய் சொன்னா கேட்டுக்கிறவா, ரொம்ப பண்பாக அன்பாக வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை என்று சொல்லிட்டு, அவருடைய ஆடையெல்லாம் ரொம்ப நிரப்பமா இருக்கும், ரொம்ப சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவா. அண்டை வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அவளை கண்டு பொறாமைப்படுகிற அளவுக்கு அவளுடைய நடத்தைகள் எல்லாம் இருக்கும். மகளை எப்படி வளர்த்திருக்காருன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து பொறாமப்படுகிற அளவுக்கு மகளை ரொம்ப சூப்பராக வளர்த்திருக்கிறாரு. இவர் நல்ல கணவர் மட்டுமில்லை, நல்ல தகப்பனாகவும் இருந்திருக்கிறார் என்பதை இந்த மனைவி, இரண்டாவது அல்லது மூன்றாவது மனைவியாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி சொல்லுகிறார்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த என்னுடைய கணவர் அபீ ஸர்உக்கு வீட்டுக்கு வேலை செய்யற ஒரு பொம்பளை இருக்கிறா. அவ எப்படி தெரியுமா? சொல்லணும்னு ஆயிடுச்சு இல்ல, வீட்டு வேலைக்காரி வரைக்கும் சொல்லு என்று சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த அம்மா சொல்லுது. வீட்டு வேலைக்கார பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, எங்களுடைய எந்த ரகசியத்தையுமே எங்கேயும் போய் பேச மாட்டோம். அது ரொம்ப நல்ல பண்பா இல்ல. வீட்டுக்கு வேலைக்காரியா வைக்கிறவங்க பிபிசில வேலை செய்யறவங்க வந்து வச்சிடக்கூடாது. வச்சுட்டோம் அவ்வளவுதான். பாஸ் எப்படி தெரியுமா? அவரோட வைஃப் எப்படி தெரியுமா? ரெண்டு பேரும் எப்படி தெரியுமா? அவர் உம்மா எப்படி தெரியுமா? நம்ம நினைச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்கிறான்னு சொல்லி நிறைய இந்த அரபு நாடுகளுக்கு வேலைக்கு போறதுனால எந்த பிரச்சனை, அரபு நாட்டுக்காரனை பத்தி இங்க வந்து சொல்லி என்னத்தை வரப்போகுது, அதனால பிரச்சனை இல்லை. உள்நாட்டுக்குள்ளே எடுத்துட்டோம், உள்ளூருக்குள்ளே எடுத்துட்டோம்னா பிரச்சனையா போயிடும். ஏன்னா உள்நாட்டுக்காரனுக்கு உள்ளூர்காரனுக்கு நம்மள பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும். அரபு நாட்டுக்காரனுக்கு தமிழ்நாட்டில இருந்தோ ஸ்ரீலங்காவில இருந்தோ யாராவது ஒருத்தர் வேலைக்கு போறாங்க, போய் எங்க பாஸ் எப்படி தெரியுமா, எங்க வீட்டுக்காரர் எப்படி தெரியுமா, வீட்டுக்கார அம்மா எப்படி தெரியுமான்னு சொன்னா அவனுக்கு ஏதாவது தெரிய வரப்போதா? அவனுக்கு ஒன்றும் தெரிய வராது. ஆனா அதையும் சொல்லக்கூடாது, மார்க்க ரீதியா சொல்லக்கூடாது. ஆனா வந்து அப்படி சொல்றதை பார்க்க முடியும். அவன் இப்படிப்பட்டவன், குடிகார பையன், அந்த மாதிரி இந்த மாதிரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அது அவங்களுடைய இன்டர்னலா அவங்க பாத்துக்கிடுவாங்க. அதைத்தான் இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, என்னுடைய கணவர் அபூ ஸர்உடைய வீட்டுக்கார பணிப்பெண் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா, எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற எந்த ரகசியத்தையும் வெளியில போய் எதையுமே பேச மாட்டாங்க, வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் சேதப்படுத்த மாட்டா. வீட்டுக்கார அம்மா திட்டி முடிய உனக்கு செய்யற வேலைன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற எதையாவது நாசமாக்கி விட்டுருவாங்க. நடக்குமா இல்லையா? அதே மாதிரி உனக்கு செய்யற வேலை நல்லா இருந்துகிட்டு நல்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலையை பார்த்துட்டு 4வது வருஷம் எங்க இருக்கிற எல்லா நகை நட்டு காசு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு டிக்கெட்டை போட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் பல இடங்களில். வீட்டுக்கு வேலை செய்யற பேர்ல இப்படி நடக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும், கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஆனா இந்த பெண்மணியை பற்றி பேசும்போது ரொம்ப நேர்மையானவ, எங்களுடைய சொத்துக்கள் எதுக்கும் சேதம் விளைவிக்க மாட்டா, எங்களுடைய ரகசியத்தை எங்கேயுமே பேச போட மாட்டா,
வீட்டை வந்து குப்பை கூலமாக வச்சுக்கிட்டு இருக்க மாட்டா. அவ்வளவு நம்பிக்கையாக, சுத்தமாக, தூய்மையாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளு தான் எங்களுடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த பொண்ணு சொல்றாங்க, ஒரு நாள் இந்த மோர் செய்கிற காலகட்டம், பால் கறந்து மோர் செய்யக்கூடிய, வெண்ணெய் எடுக்கக்கூடிய காலகட்டம், வசந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் என்னுடைய கணவர் அபூ ஸர்ஆ வந்து வெளியில போனாரு, ஒரு பயணமாக போறாரு. போகிற இடத்துல ஒரு பெண்ணை பார்க்கிறாரு. அந்த பெண்ணை பார்த்தா அவங்களுக்கு 2 பிள்ளைகளும் இருக்கிறது, 2 குழந்தைகள் இருக்குது. அந்த 2 குழந்தைகளும் ரொம்ப சிறுத்தை குட்டி மாதிரி இருக்குது. இவங்க வர்ணிச்சு சொல்றாங்க, 2 பிள்ளையும் ரொம்ப சிறுத்தை குட்டி மாதிரி 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளையும் பார்த்துட்டு அந்த பெண்மணியை என்னுடைய கணவர் திருமணம் முடித்துக் கொண்டார். இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கிறங்க, இவங்களுக்கு பிறகு இன்னொரு கல்யாணம் முடிக்கிறாங்க. முடிக்கும் போது இந்த அம்மா சொல்லும் போது நிறைய குறைகளோட அந்த இவங்களுக்கு பிறகு வர்ற பெண்ணை பத்தி பேசியிருக்கலாம். எதையுமே பேச ரொம்ப நேர்மையா பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய 2 பிள்ளைகள் சிறுத்தை குட்டி மாறி அப்படிங்கிறாங்க. நம்ம ஊர்ல இப்படி சொன்னா எப்படி சொல்லுவாங்க, புருஷன் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் முடிச்சாரு, 2 புள்ள இருந்துச்சு அவளுக்கு, அவள் எப்படி தெரியுமா, அவளுடைய புள்ள எப்படி தெரியுமா, இப்படி சொல்லிடக்கூடாது. நமக்கு பாதிப்பே ஏற்பட்டால் நேர்மையாக பேசணும். எந்த இடத்துலையும், அது ஆம்பளையோ பொம்பளையோ, நமக்கு பாதிப்பு ஏற்படுகிறது, நேர்மை தவறிவிடக் கூடாது. பாதிப்பை உண்டாக்குவது அவர்களுடைய வழக்கம். பாதிப்பை உண்டாக்கினாலும் நேர்மையாக நடக்க வேண்டும் என்பது நம்முடைய பண்பாடாக இருக்க வேண்டும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரொம்ப தெளிவாக 2 சிறுத்தை குட்டி மாதிரி 2 பிள்ளை, அவளுடைய அழகுல மயங்கி என்ன வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த அம்மாவை கல்யாணம் கட்டிட்டாரு. இவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு தெரியுது. இந்த ஹதீஸை பார்க்கும்போது இவங்க ஒரு இளம் பெண்மணியாக இருக்கிறாங்கன்றதும் தெரியுது. ஆனா அவர் அதுக்கு பிறகு திருமணம் முடிக்கிறவர் 2 பிள்ளைகளின் தாயார். அப்படி முடிக்கும் போது கூட இந்த அம்மா என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அவளுடைய அழகுல மயங்கி தான் திருமணம் முடிச்சாரு, என்ன விவாகரத்து பண்ணிட்டார். விவாகரத்து பண்ணினதுக்கு பிறகு இந்த ஹதீஸே சொல்றாங்க. இப்ப வேண்டியதை சொல்லலாம், முன்னாள் கணவர் தான். ஆனால் முன்னாள் கணவரை பற்றி கூட அவர்கள் தப்பாக பேசவில்லை, ஏன்னா அவர் நியாயமா நடந்தாரு. இதுல 2 கவனிச்சுக்கிறோம். ஒன்னு, இவள் நேர்மையாக பேசுகிறார் இந்த பிள்ளை. அதை தாண்டி அபூ ஸர்ஆ ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கிறார். தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து கூட, விவாகரத்து செய்யப்பட்ட பெண் கூட அவரை பற்றி தப்பாக பேசாத அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக நடந்திருக்கிறார் அபூ ஸர்ஆ அவர்கள். அதனாலதான் இந்த செய்திகள் எல்லாம் அவங்க கோர்வையாக சொல்லும் போது இதுல இந்த ஹதீஸ்ல ஒரு செய்தி வரும். நீங்க படிக்கும் போது ஒரு இந்த செய்தியை பார்த்தா தப்பா யாருமே புரிஞ்சுக்கிற கூடாதுங்கிறதுக்கு மேலதிக விளக்கமா சொல்றேன். என்னன்னு கேட்டா, இதைத்தான் இந்த கிறிஸ்தவர்கள் விவாதங்களில் கொண்டு வந்து வைக்கிற ஒரு நபிமொழி இது. இந்த பெண்ணை பார்த்து அவங்க திருமணம் முடிக்கும் போது அந்த 2 பிள்ளைகளும் அவளுடைய அந்த திருமணம் முடிச்சாங்களா இல்லையா, அந்த பெண்மணியினுடைய இடைக்கு கீழே, இந்த இடுப்பு பகுதிக்கு இடை இருக்குதா இல்லையா, இதுக்கு கீழே தான் அந்த 2 பிள்ளையும் இருக்கும். அந்த 2 மொழிபெயர்ப்புல என்ன, அந்த நீங்க ஹதீஸை பார்த்தா தெரியும், அந்த கீழே இருக்கக்கூடிய 2 பிள்ளைகளும் மாதுளம் கனிகளை கையிலே வைத்து இப்படி கசக்கி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வரும். இதை எடுத்து வச்சு என்ன காட்டுவான்னு கேட்டா, பாத்தீங்களா எவ்வளவு அருவருப்பான ஆக்கள் நீங்கெல்லாம், இஸ்லாத்துல எவ்வளவு கேவலமா இருக்குது. ஒரு பெண்ணை பற்றி, அவளுடைய உடல் அழகை பற்றி இப்படித்தான் பேசுவதா அப்படின்னு சொல்லி இதை கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த ஹதீஸை எப்பயாவது எவனா சொன்னா நினைச்சுக்கிறீங்க, இந்த ஹதீஸை தான் சொல்றாங்க. ஒரு 2 பிள்ளைகள் மாதுளங்கனிகளை இப்படி விளையாடி கொண்டிருந்தன என்று சொல்ல முடியுமா? பெண்களை பற்றி, அவர்களுடைய அழகை பற்றி இவ்வளவு கேவலமாக பேச முடியுமா அப்படின்னு வச்சா, இது அதை பத்தி பேசவே இல்லை. இது எதை பத்தி பேசுனா, உண்மையான மாதுளங்கனி இடுப்புக்கு, உலகத்துல இடைக்கு கீழே, எங்க இடைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸை பத்தி பேசுறதா இருந்தா இப்படி பேச முடியுமா? இடைக்கு கீழே இருக்குது, அது உண்மையான மாதுளங்கனி 2 அந்த பிள்ளைல 2 கையில இருந்திருக்குது. அதை பற்றி தான் பேச. தமிழ்ல படிக்கல யாரும் நாளை போய் படிக்கும் போது கூட இது என்னன்னு யோசிச்சாரு, இது நிஜமான மாதுளங்கனிகள் இடைக்கு கீழே, அவருடைய இடுப்புக்கு கீழ் பகுதியில் தான் அந்த பிள்ளை 2 வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்து அவர் திருமணம் முடிக்கிறாரு. இது மேலதிகமாக நம்ம தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இதுக்கு பிறகு அந்த அபூ ஸர்ஆவுடைய மனைவியாக இருந்து விவாகரத்து பண்ணப்பட்டாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, என்ன அபூ ஸர்ஆ விவாகரத்து பண்ணிட்டு அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் முடிச்சிட்டாரு. முடிச்சதுக்கு பிறகு என்னையும் ஒரு நல்ல மனிதர் அதற்கு பிறகு வந்து திருமணம் முடித்தார். அவர் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டாரு, என்ன ஒரு நல்ல மனிதர் வந்து திருமணம் முடிச்சார். டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு என்ன திருமணம் முடிச்சுக்கிட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர் கேட்டா, ரொம்ப வேகமாக குதிரையை வந்து ரொம்ப வேகமாக குதிரையில் ஓடக்கூடிய ஒருத்தர். பஹ்ரைன் வரைக்கும் போய், பஹ்ரைன்ல இருக்கிற கத்த என்கிற ஒரு இடம், அந்த இடத்துல போய் நிறைய வேட்டை ஆடிக்கொண்டு நிறைய உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவாரு. நிறைய கால்நடைகளை எடுத்துக்கொண்டு, ஆடு மாடு ஒட்டகம்னு வேட்டை ஆடி உழைச்சி சம்பாதிச்சு அப்படி கொண்டு வருவாரு. கொண்டு வந்தா அவர் எதெல்லாம் கொண்டு வர்றாரோ அதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ஜோடி எனக்கு தருவாரு அப்படிங்கிறாங்க. ஆடுன்னா ஆட்டுல ஒரு ஜோடி, மாடுன்னா மாட்டுல ஒரு ஜோடி, இப்படி ஒட்டகம்னா ஒட்டகத்துல ஒரு ஜோடி. அந்த காலத்துல அதான் சொத்து செல்வம். அந்த மாதிரி எனக்கு தருவாரு. தந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, உம்மு ஸர்ஆ, நீங்க வந்து எவ்வளவு சாப்பிடணுமோ அந்த அளவுக்கு நீங்க தாராளமாக சாப்பிடுங்க. உங்க வீட்டுக்காராக்களுக்கு, உங்க அம்மா அப்பா அவங்களுக்கு கொடுக்கறதா தாராளமாக கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அள்ளி கொண்டு வந்து தருவாருன்னு சொல்லிட்டு
இந்த அம்மா சொல்லுது, ஆனாலும் இவர் எனக்கு வேண்டிய நல்ல மனுஷன், என்ன 2வது திருமணம் முடிச்சவர் நல்ல மனுஷன், எனக்கு கேட்கறதெல்லாம் தருவாரு, உழைச்சுக்கிட்டு வர்றதுல இவ்வளவு தருவாரு, இவ்வளவு தந்தாலும் என்னுடைய முதல் கணவராக இருந்த அபூ ஸர்ஆ இருக்கிறாரா இல்லையா, அவர் தந்த அளவோட ஒப்பிட்டு பார்த்தா அவர் தந்ததை இவர் தர்றதை கொண்டு போய் ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ள அது வந்துடும். அவர் அவ்வளவு என்னை வைத்து பார்த்தார். இவர் நல்லா, அவர் குறையெல்லாம் சொல்லல, இவர் ரொம்ப தங்கமான மனுஷன், என்ன ரொம்ப நல்லா வச்சுக்கிறாரு, ஆனாலும் இவர் எனக்கு தருவதையும் அவர் எனக்கு தந்ததையும் ஒப்பிட்டு பார்த்தால் மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் என்ன நல்லாவே பார்த்தாரு அப்படின்னு சொல்லி இப்ப இருக்கிற கணவரை குறை சொல்லவும் இல்லை, அவங்களை நிரப்பமாக நிறையாகவே சொல்லிவிட்டு முதல் கணவரை ஒப்பிட்டு இவர்கள் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஆயிஷாவே உம்மு ஸர்ஆவுக்கு அபூ ஸர்ஆ எப்படி இருந்தாங்களோ அது மாதிரி நானும் உங்களுக்கு பண்பான பாசமான அன்பான கணவனாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் இந்த சம்பவத்தில் வார 11வது மனிதர் இருக்கிறாரா இல்ல, 11வது பெண்மணி சொல்லுகிற கதையில வரக்கூடிய ஆம்பளை, வரக்கூடிய கணவர், அவரை பற்றி அந்த வர்ணனைக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை மாதிரி நானும் உனக்கு அன்பான பண்பான பாசமான கணவனாக இருப்பேன். அப்ப இந்த இடத்துல 11 பேர்லையும் பல தத்துவங்களை நம்ம எடுத்துக்கலாம். அதுல 11வது நபர் இருக்கிறாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் யார் எடுக்கிறாங்கன்னு கேட்டா 11வது நபரை முழுமையாக எடுக்கிறார்கள். மற்றவங்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள் நம்மகிட்ட இருக்குதான்னு பார்க்கணும். 3வது ஆள் மாதிரி இருக்கிறனா, 4வது ஆள் மாதிரி அடிச்சு பிச்சு எல்லாத்தையும் சாப்பிடுறனா, 5வது மாதிரி எப்படி நடக்கிறேன், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். எப்படி இருக்கணும்னு கேட்டா 11வது கணவர் மாதிரி எந்த விதமான அப்பலுக்கு மற்ற ரொம்ப நேர்மையாக நியாயமாக விட்டு கொடுப்போடு எல்லோருக்கும் உரிய உரிமைகளை கொடுத்து வாழக்கூடிய ஒருவராக அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார் என்பதை இந்த நபிமொழி காட்டுகிறதா இல்லையா. இப்படி எல்லாம் இருக்கும்போதுதான் குடும்ப வாழ்க்கை இன்பமானதாக அமையும், குடும்ப வாழ்க்கை பாசமானதாக அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப வாழ்க்கை என்று வந்துட்டாலே விட்டு கொடுப்பு தான். பெரிய பெரிய விஷயங்கள்ல விட்டு கொடுக்கிறத தாண்டி சின்ன சின்ன விஷயங்களையும் விட்டு கொடுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வீட்டுக்கு, ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கும்போது தான் ஒரு நபிகள் நாயகத்துடைய மனைவியர்கள் ஒரு உணவு கொடுத்து அனுப்பிடுவாங்களா இல்லையா, அந்த பாத்திர தட்டை போட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கீழே போட்டு உடைச்சிருவாங்க. யாருக்கு முன்னாடி உடைக்கிறாங்க, வீட்டு வேலைக்காரருக்கு முன்னாடி உடைக்கிறாங்க. உடைச்சா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்ம எப்படி நடந்துருப்போம் முதல்ல. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வீட்டில் நடந்துருச்சு. மனைவி வீட்டு வேலைக்காரிக்கு முன்னாடி நம்மளோட கடுமையா நடந்துட்டாங்க. நம்ம எந்த இடத்துக்கு கர்வம் வரும்னு கேட்டா, வேலைக்காரிக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டியே அப்படி பிடிச்சு நின்றுவோம். ரசூலுல்லாஹ் அசால்ட்டா போய் அந்த உணவுகளை எல்லாம் எடுத்து இன்னொரு தட்டை கொண்டு வா என்று சொல்லி அதுல போட்டு, உங்க அம்மா ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க எடுத்துட்டு போங்கறாங்க. அம்மான்னா நமக்கு எல்லாருக்குமே தாய் தானே, மூமின்களுடைய தாய் தானே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, எல்லா நபிகளுடைய மனைவிமாரும். அதை சொல்லி உங்களுடைய தாயார் ரொம்ப கோவப்பட்டாங்கப்பா, இதை கொண்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. ஏன்னா அந்த இடம் தான் உச்சமாக கோவப்பட வேண்டிய இடம். ஆனால் அந்த இடத்தில் நிதானம் தவறவில்லை. முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும், முடிந்த வரைக்கும் விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலும் எல்லா இடத்துலையும் மனைவி பாரமத்தி மட்டும்தான் நம்ம பார்ப்போம், கணவர்களை பற்றி பார்க்க மாட்டோம். இந்த நபிமொழி கணவர்களை பற்றி முழுமையாக பேசக்கூடிய நபிமொழி. சஹீஹுல் புகாரில் 5189வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இந்த நபிமொழியை எடுத்து பாருங்க. நிறைய நம்ம சொன்னதை தாண்டி உள்ள இன்னும் சில செய்திகளும் அதில் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட ஒரு நபிமொழியை பார்த்ததற்கு பிறகு அபூ ஸர்ஆ அளவுக்கு நாமும் இருக்க வேண்டும் என்கிற முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போது கூட சைத்தான் வருவான், நீங்களே வாழ்ந்து முடிஞ்சாச்சு, இதுக்கு பிறகு என்ன அபூ ஸர்ஆ உம்மு ஸர்ஆ, இப்படி ஒரு எண்ணம் வரும். உனக்கு வயசு என்ன, 50 வயசு தாண்டுது, இதுக்கு பிறகு அபூ ஸர்ஆ மாதிரி வாழ்ந்து என்ன வாழாம என்ன, அதெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்தவரை எத்தனை வயது என்பதை தாண்டி மனைவியோடு பாசமாக அன்பாக நாம் இருக்கிற போது கண்டிப்பாக பல மனித உரிமைகளை மீறாத, மனித உரிமைகளை பாதுகாத்த, அவளுக்கு அன்பு செலுத்திய, மனைவியை பாதுகாத்த என்று பல